கோவலனை பற்றியும் கண்ணகியை பற்றியும் சொல்கின்ற இந்த பாடல்கள் மீனவர்கள் அவர்களுடைய தொழிலே அவர்கள் தாங்கள் உணர்வது போன்று பாடுகின்றார்கள். கண்ணகி பாடுவதான பாடல்கள் ஏறக்குறைய ஒரு இரண்டு தான் இருக்கின்றது, கண்ணகியினுடைய வார்த்தையாக வருகின்ற பாடல்கள். ஆனால் அந்த பாடல்களில் வருகின்ற செய்திகள் எல்லாற்றையும் மீனவர்கள் தாங்கள் உணர்ந்து அவர்கள் அந்த பாடல்கள் வழியாக அவர்களுடைய உணர்வை வெளிப்படுத்துவதாகத்தான் இந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன. இதில் சொல்லும் பொழுது அந்த பெருங்குடியில் பிறந்தவள் இல்லையா, அதெல்லாம் சொல்லும் போது அவர் சொல்கின்றார், செட்டி புள்ள கெட்டி புள்ள சிலம்பணியும் நல்ல புள்ள என்று சொல்கின்றார். அப்படித்தான் அவள் சிலம்பல அறிமுகமாகின்றாள் கண்ணகி. அது அவளுடைய வீடு எங்க இருந்ததுன்னா கடற்கரை ஓரத்துல பெரிய மாளிகை. அந்த பெரிய மாளிகையில எப்போதும் அந்த கடல் அலை ஒலித்து கொண்டே இருக்கும். கடல் அலை தான் கேட்குதம்மா ஏழை ஏழையிலோ, கண்ணகியால் வாசலிலே ஏழை ஏழையிலோ. அதே கடல் இறைச்சே கேட்குதையா கண்ணகியால் வாசலிலே என்று கூட அவர்கள் பாடுகின்றார்கள். ஆக அலையோசையை எப்போதும் கேட்டுக்கொண்டே இருப்பது போன்ற ஒரு சூழலிலே அவளுடைய வீடு அந்த காவிரி பூம்பட்டினத்திலே கடற்கரையிலே அமர்ந்திருக்கின்றது. அவள் எப்படி வாழ்ந்தாள் என்பது நம்ம சில செய்திகளை இளங்கோடிகள் கூறியிருப்பார். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, வைர பலகையிலே விளையாட பொன் பிறந்தா, பாராள தேசமெல்லாம் பேராள பெண் பிறந்தா, ஈரேழு லோகமெல்லாம் இருந்தால பெண் பிறந்தார் என்று அவளுடைய வளர்ச்சியை, எப்படி அவள் ஒரு பெருமையான ஒரு குடும்பத்திலே பிறந்தவள் என்பதை அவர் குறிப்பிடுகின்றார். அப்புறம் கோவலன் கண்ணகி திருமணம் நடைபெறுகின்றது. இங்கே நாம சிலப்பதிகாரத்தில் வரும்பொழுது முதலிலே நம்முடைய மங்கள வாழ்த்து கதை முடிந்த அவங்களுடைய திருமணத்தை தான் இளங்கோடிகள் சொல்வார். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா, கோவலனுக்கும் கண்ணகிக்கும் நடந்த பரிச வாழ்க்கையை பற்றி சொல்கின்றார்கள். அந்த பரிசத்துல அவங்க என்னென்னலாம் இருந்தது அப்படின்னா, சோழ நாட்டு காவலர்கள் புடைசூழ மனம் வீசும் பூக்கள் நிறைந்த பந்தலில் மேல தாளங்கள் முழங்க, கப்பல் கொண்ட அரிசியோடு வெற்றிலை பாக்குடன் சீர்வரிசைகள் வர, நற்குணம் நிறைந்த மக்கள் முன்னிலையில் நன்கு அலங்கரிக்கப்பட்டு மிக அழகாக காட்சியளித்த மணப்பெண்ணான கண்ணகியை கோவலன் பரிசம் போட்டதாக குறிப்பிடுகிறார். எப்படி? பூவிருந்த வாசனையும் ஏழை, பொன்னிருந்த ஒய்யாரமும் ஏழை. இந்த ஏழை என்றதை நான் சொல்றதை விட நீங்க எல்லாம் சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க பாடுறது இது நான் சொல்லணும்னா கட்டுமாறமும் இதுவும் வேணும். அப்படி ஒரு கற்பனையா நினைச்சுட்டு சொன்னா எல்லாரும் தூங்க மாட்டாங்க, யாருமே தூங்க மாட்டாங்க. பூவிருந்த வாசனையும் பொன்னிருந்த ஒய்யாரமும் நாடறிந்த பாக்கு வைக்க பாக்கு பரியம் வரும், பட்டணத்து மோளம் வரும், சோங்குல அரிசி வரும், சோள வைக்க மோளம் வரும், சோநாடு காவல்தான சொன்னீங்களா, சோழ நாட்டு காவலர்கள் புடைசூழ அந்த பரிசம் நடந்தது. ஆனா இது இளங்கோடிகள் தம்முடைய காப்பியத்துல சொல்லவில்லை. அதுதான் அது. அப்புறம்